ഹലോ മൈ ചാനൽ വ്യൂവേഴ്സ്, വെൽക്കം മൈ കുക്കിംഗ് ചാനൽ. നമുക്ക് ഒരു ഈസി ബ്രേക്ക്ഫാസ്റ്റിക്കോ ഡിന്നർക്കോ எல்லாம் தகுந்த மாதிரி ஒரு ரெசிபி இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்காக தான் என்னோட சேனல் வியூவர்ஸ் முன்னாடி இன்னைக்கு வந்திருக்குது. நமக்கு ரவா வச்சு பண்ணனா ஒரு ஊத்தப்பம் மாதிரி ஒரு ரெசிபி தான் என்னோட சேனல் வியூவர்ஸுக்காக இன்னைக்கு நான் இன்ட்ரடியூஸ் பண்ண போகுது. நமக்கு பார்க்கலாம் இந்த ஈஸி பிரேக்ஃபாஸ்ட் ஓர் டின்னர் ரெசிபி நமக்கு எப்படி ப்ரிப்பரேஷன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்காக இங்கே எடுத்து வச்சிருக்கிற ஐட்டம்ஸ் ஒயிட் ரவா, சூஜி ரவா இங்கே எடுத்து வச்சிருக்குது. கோகனட் தேங்காய் துருவி வச்சிருக்குது. ஜீரகம் எடுத்து வச்சிருக்குது. ஸ்மால் ஆனியன், பச்சை மிளகு, கருவேப்பிலை இது எடுத்து வச்சிருக்குது. ஆஸ் யூஷுவல் நமக்கு நல்லெண்ணெய் அண்டு சால்ட் ரெண்டுமே இங்கே எடுத்து வச்சிருக்குது. இது வச்சு நமக்கு இந்த ரவா ஊத்தப்பம் எப்படி ப்ரிப்பரேஷன் பண்ணுதுன்னு பார்க்கலாம். ഇനി ഒരു മിക്സിയുടെ ജാർ ഞാൻ ഇങ്ങനെ എടുത്ത് വെച്ചിരിക്കുന്നത്. അതിന് നമുക്ക് இந்த വൈറ്റ് റവ, തുരുവി വെച്ച തേങ്ങ, ജീരകം, എൻ്റെ കറിവേപ്പില, ഗ്രീൻ ചില്ലി ரெண்டெண்ணம் ஆட் பண்ணால் போதும். அண்ட் ஸ்மால் ஆனியன். கொஞ்சம் சால்ட்டும் போட்டு நல்லா மயமாக அரைச்சி எடுத்துகிட்டு வரலாம். நம்மளுடைய பேட்டர் இங்கே ரெடி ஆகிருக்குது. நம்ம ஒரு தோசை பேன் இங்கே வச்சிருக்குது. இது நமக்கு 1 by 1 சுட்டு எடுக்கலாம். வேணா அடைச்சு வைக்கலாம். நம்முடைய ரவா ஊத்தப்பம் 1 by 1 இங்கே ரெடி ஆகியிருக்குது. ஒரு சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட்டு, ஒரு ஈஸி அண்ட் சிம்பிள் பிரேக்ஃபாஸ்ட்டு. நம்முடைய ரவா ஊத்தப்பம் இங்கே ரெடி ஆகியிருக்குது. நமக்கு நல்லா கட்டி சட்னி எல்லாம் இருந்தேன்னா நமக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கோ டின்னருக்கோ எல்லாம் எடுக்கிறதுக்கு ஒரு சூப்பரான ஐட்டம். எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு சிம்பிள் பிரேக்ஃபாஸ்ட் ஒரு டின்னர் ரெசிபி தான் என்னோட சேனல் வியூவர்ஸுக்காக இன்னைக்கு நான் இன்ட்ரடியூஸ் பண்ணது. நமக்கு இனி நெக்ஸ்ட் வீக் என்னோட சேனல் வியூவர்ஸ் முன்னாடி வர வரைக்கும் நன்றி, வணக்கம்.